அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு வழிகாட்டுதலினோட, இந்த வாழ்க்கை நல்ல ஒரு குருவோடு பயணிக்கும் போது, இந்த வாழ்க்கையை சரியான புரிதலின் மூலமாக பயணிக்கும் போது இந்த நாளை இனிய நாளாக கடந்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. இன்னைக்கு என்ன தெரியுமா சார் ஆயிடுச்சு, வழிகாட்டிகள்னு காணப்படக்கூடிய குருமார்களே ஏமாற்றக்கூடிய குருமார்களாக நிறையா வந்துட்டாங்க. வழிகாட்டிகள்னு சொல்லப்படக்கூடிய சாமியார்களே பணம் பார்க்கக்கூடிய சாமியார்களாக வந்துட்டாங்க. சார் நடுவில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்க்குறோம் சார். சிசிடிவி கேமராவை துண்டு போட்டு மறைச்சிட்டு கோயில் உண்டியலில் திருடுறாங்க சார். கோயில் உண்டியலில் திருடுறாங்க சார். அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? சிசிடிவி நம்மை கண்காணிக்குதுன்னு நினைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் கடவுள் நம்மை கண்காணிக்கிறாருன்னு நம்பவே இல்லையே சார். கோவிலுக்குள் ஆத்திகர்கள் இல்லாமல் போயிட்டாங்களே சார். கோயிலுக்குள் இருக்கக்கூடிய அல்லது கோயில் சின்னங்களை, அந்த திருநீர்களை அணிந்திருக்கக்கூடியவர்களே நாத்திகவாதிகளாக மாறிட்டார்களே. இல்லை, அவர்கள்கிட்டே அந்த நம்பிக்கை இல்லையே அப்படின்ற உங்களுக்கு அந்த வீடியோ காட்சி நமக்கு ஆழமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகுது. அப்போ என்னப்பா அர்த்தம்னா, ஆன்மீகம் என்பது வேறு, வெறும் சின்னங்களை அணிந்து கொள்வது என்பது வேறு. அதனால தான் தமிழ் அற்புதமான ஒரு தேவ மொழிங்க, அழகான ஒரு வார்த்தை, ஒரு அழகான ஒரு பாட்டை கொடுத்தாங்க. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்குவார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தொழிந்து நின்றானை கண்காணி காணுங்கால் களவொழிந்தாரே அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும் சார். கடவுள் பார்க்கலன்னு நினைச்சா அத்தனை தப்பு பண்றானேப்பா. யாரோ ஒருவர் நம்மை பார்க்கிறார், யாரோ ஒருவர் நம்மை நோக்குகிறார், யாரோ ஒருவர் நம்மை வழி நடத்துகிறார் என்கிற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் தானாக செல்லக்கூடிய அந்த நல்ல பாதையில் செல்ல முடியும். தன்னை தான் கட்டுப்படுத்தும் வரையில், புத்தர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றார், தன்னை தானே கட்டுப்படுத்தக்கூடிய மனநிலைக்கு ஒருவன் வரும் வரையில் அவனை யாரோ ஒருவர் கண்காணிக்கிறார் என்ற நினைப்பு இருந்தால் மட்டுமே அவன் சரியான பாதையில் செல்ல முடியும்னு புத்தர் சொல்றார். புத்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். ஒரு பெரிய அரசர், இளவரசனாக இருந்தவர், அவர் ரொம்ப ராஜபோகத்துல வாழ்ந்தவர். அப்படியான உணவு, ராஜபோகத்தில் அறுசுவை உணவோடு வாழ்ந்த ஒரு அரசன் புத்தனுடைய பேச்செல்லாம் கேட்டு, புத்தருடைய பேச்சை கேட்டு 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 தான் துறவியாக மாறணும்னு முடிவெடுக்கிறார். புத்தர்கிட்ட வந்து சொல்றார், நானும் இந்த மாதிரி உங்களை போன்ற ஒரு துறவியாக, வாழ்க்கையினுடைய விழிப்புணர்வு பெற்றவனாக, வாழ்க்கையை பற்றி புரிந்தவனாக மாறணும்னு வந்து புத்தருடைய மடத்துல சேர்ந்துடுறார். இப்போ புத்தர் சொல்றாரு, நீங்க இருக்கலாம்ப்பா, ஆனா நீ சாப்பிட்றது எங்க சாப்பிடணும்னா ஒரு இடத்த சொல்லி, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு வீட்டை சொல்லி அந்த வீட்டில் தான்ப்பா நீ போய் சாப்பிடணும்னு அனுப்பி விட்டுறாரு. இப்போ மறுநாள் ஆகுது, அந்த அரசர் வந்து நடந்து போறார் அந்த வீட்டுக்கு, அவர் சொன்ன அந்த முகவரிக்கு அப்படியே நடந்து போறார். நடந்து போகும்போது இவர் அரசர்ல, அறுசுவையா சாப்பிட்டவர்ல, இப்போ சாப்பிட போறாரு, பசிக்குது வேற, தான் சாப்பிட போறாருல. இப்போ சாப்பிட போகும்போது அவர் யோசிச்சுக்கிட்டே போறார், தனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், தனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறார். இந்த பழங்கள் பிடிக்கும், இந்த உணவு பிடிக்கும், இந்த கீரை பிடிக்கும், இதை இந்த பக்குவ நிலையில பண்ணா பிடிக்கும்னு தனக்கு பிடித்த உணவா நினைச்சுக்கிட்டே போறார். அந்த வீட்டினுடைய கதவை தட்டுறாரு சார். கதவை திறந்தா ஒரு இளம் பெண் புத்த துறவி. அவங்க ஒரு இளம் பெண், ஆனா அவங்க துறவி, ஆனா இளம் பெண். சார் இவர் ஆச்சரியம் என்னன்னா, இவர் உள்ள நுழைறாரு. புத்தர் சொன்ன அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. புத்தர் இவரை அனுப்பியிருக்காருன்றது இளம் பெண் துறவி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்க கம்யூனிகேஷனே கிடையாது, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவரை வரவேற்கிறாங்க. உங்களுக்காகத்தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லி அவரை அமர வைக்கிறாங்க. இவர் நடந்து வரும்போது என்னென்ன உணவுகளை மனசுல நினைச்சிருப்பார்ல, அந்த உணவை பூரா அப்படியே சமைச்சிருக்காங்க சார். அப்படியே இருக்கு, அந்த உணவு பூரா அப்படியே இருக்கு. இவருக்கு ஆச்சரியம், இதெல்லாம் நான் மனசுல நினைச்சது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொன்று, இவர் அந்த பெண் துறவியை பார்த்த உடனே, இளம் பெண் துறவியை பார்த்த உடனே எவ்வளவு அழகா இருக்காங்க, இவர்களை நான் அடைய மாட்டேனான்னு இவருக்கான தப்பான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. இவர் மனதுக்குள்ளார, இவர் அரசராக இருந்தவர், இன்னும் துறவு நிலையை அடையலை, இவர் மனதுக்குள்ளார ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு, உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்கே, கொஞ்சம் இப்படி படுத்தால் நல்லா இருக்குமே. உடனே அந்த பெண் துறவி என்ன பண்றாங்கன்னா, பாய் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஐயா நீங்க படுத்துக்கொள்ளலான்னு. இவருக்கு அவ்வளோ ஆச்சரியம், மனதில் நடந்த அத்தனை விஷயமும் தெரியுதேன்னு மறுநாள் புத்தர்கிட்ட ஓடுறாரு. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். புத்தர் கேட்குறாரு, ஏன்னு? நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அது அவங்களுக்கு அப்படியே தெரியுது. நான் மனதில் என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ அது அவங்களுக்கு அப்படியே தெரியுது. நான் மனசில் தூங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு அப்படியே தெரியுது. என் மனசில் அவங்கள பற்றின தப்பான நினைப்பும் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதனால் நான் இனிமேல் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இனிமேல் தான் நீ அவர்கள் வீட்டிற்கு அதிகமாக செல்ல வேண்டும், நீ அவங்க வீட்டுக்கு தான் போய் சாப்பிடணுன்றார். ஏன்னு கேட்டாங்க.
உன் மனதில் தவறான எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் என்னை ஒருவர் கண்காணிக்கிறார் என்ற ஒரு எண்ணம் உனக்கு வரும்ல, அவங்களுக்கு அது தெரியும்ன்ற எண்ணம் வரும்ல, அதனால உன் மனதில் தவறான எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. அதிலிருந்து நீ கடக்க வேண்டும் என்றால், இந்த தவறான எண்ணங்களில் இருந்து நீ கடக்க வேண்டும் என்றால், நம்மை ஒருவர் கண்காணிக்கிறார் என்கிற நினைப்பு வந்தால் மட்டும்தான் நீ அதிலிருந்து கடக்க முடியும். உன்னை நீயே வழிநடத்தக்கூடிய நிலைக்கு நீ வரும் வரை உன்னை யாரேனும் ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும்னு புத்தர் கற்றுக் கொடுத்தாராங்க. இப்போ நம்ம குழந்தை சைக்கிள் ஓட்டுறான்ல, அவனே அந்த சைக்கிளை ஓட்டுற நிலைக்கு வர நம்ம பின்னாடி அந்த கேரியரை பிடிச்சுக்கிறோம்ல, அப்படி நம்மை வழி நடத்தக்கூடிய சரியான குரு நம்மிடம் இருந்தால் நம்மை நாமே இயக்கக்கூடிய நிலை வரும் வரையில் அந்த குருவினுடைய வழிகாட்டுதலில் செல்லணும்னு கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. செஸ் விளையாடுறோம்ல சார், செஸ் விளையாடுறோம்ல, இந்த பிஷப்னு ஒரு காயின் இருக்குல்ல, பிஷப்னு என்ன தெரியுமா? மத குருமார்னு அர்த்தம். மத குரு. செஸ்ஸுக்கும் மத குருக்கும் என்ன சார் சம்பந்தம்? ராஜா ராணி, அந்த பக்கமாக யானை குதிரை, இவங்கெல்லாம் சண்டை போடுறவங்க. மத குரு அங்கே எதுக்கு சார் வராரு? பிஷப் எதுக்கு அங்கே வராரு? ஏன் தெரியுமா? ராஜாவாக இருந்தாலும் போர் வீரனாக இருந்தாலும் கூட ஒரு குருமாரினுடைய வழிகாட்டுதலில் தான் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த செஸ் இருக்கு சார். யானை முக்குன்னு அதுக்கு பேர். தமிழ் சங்க இலக்கியத்தில் யானை முக்கு, யானை தந்தங்களால் செய்யப்பட்டது. இப்போ யார் வழிகாட்டுகிறார்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அக்பருக்கும் பீர்பாலுக்கும் ஒரு பெரிய வாதம் வந்திருக்கு, பெரிய விவாதம் வந்திருக்கு. இப்போ பீர்பால் சொல்றாரு, நான் அந்த குருவிடமிருந்து தியானம் பழகுகிறேன்றார், தியானம் பழகுறேன். இப்போ அக்பர் சொல்றாரா, அந்த குருவை அரண்மனைக்கு வந்து எனக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்க சொல்லுன்றாரு. குரு அப்படிலாம் வரமாட்டாருங்க, நாம தான் அந்த ஆசிரமத்துக்கு போகணும் தியானம் பழகணும்னா, அவரெல்லாம் வரமாட்டாருன்னு. இப்போ அக்பர் என்ன பண்ணுறாரு, நானே அந்த தியானத்தை கற்றுக்கிறேன், நீ எனக்கு சொல்லிக் கொடு, நீ தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தேல்ல, நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் கற்றுக்கிறேன்றார். பீர்பால் சொல்ற, நான் சொன்னாலும் அது வராதுங்க, ஒரு சரியான குருவினுடைய வழிகாட்டுதலில் தாங்க அது வர முடியும், நான் சொன்னேன்னா வராது. இல்லை நீ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு, நான் கற்றுக்கிறேன்றார். இப்போ பீர்பால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பக்கத்தில் ரெண்டு பேர் காவலர்கள் இருந்திருக்காங்க, அரண்மனை காவலர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. பீர்பால் இப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு சொன்னாராம், இங்க 2 பேரும் வாங்க, எனக்கு முன்னால் இருப்பவரை தூக்கி சிறையில் போடுங்கள் அப்படின்னாராம். நான் சொல்வதை கேட்காமல் என் முன்னால் பேசி கொண்டிருப்பவரை தூக்கி சிறையில் போடுங்கள் இருக்காரு. யாரு? அக்பர் அரசர், பீர்பால் சாதாரண அமைச்சர். இந்த 2 பேரையும் கூப்பிட்டு அக்பரை தூக்கி சிறையில் போடுங்கண்ணா. இப்போ இந்த 2 பேரும் தயங்கி நின்றுருக்காங்க. இப்போ அக்பருக்கு கோவம் வந்துருச்சு, என்னையவா சிறையில் போட சொல்றீங்க, இந்த பீர்பாலை தூக்கி சிறையில் போடுங்க அப்படின்னு இருக்காரு. பீர்பாலை தூக்கி சிறையில் போடுங்க. உடனே 2 பேர் வந்து பீர்பாலை பிடிச்சிருக்காங்க. பீர்பால் சிரிச்சாராம், நான் சொன்னதையே தான் நீங்களும் சொன்னீங்க, நீங்க சொன்னதே தான் நானும் சொன்னேன், வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அது யார் வாயிலிருந்து வர்றதுன்றது தானே முக்கியம். நான் சொன்னப்ப அதுக்கு பலனே இல்லை, 2 பேரும் அமைதியா நின்றாங்க. ஆனா நீங்க சொன்ன உடனே 2 பேரும் வந்து பிடிச்சாங்களா? வார்த்தை ஒன்றுதான், யாரிடமிருந்து வருகிறது என்பது முக்கியம். நான் சொன்னேன்னா தியானம் உங்களால் பழக முடியாது, ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலின் மூலமாகத்தான் அதை பழக முடியும், அதை சொல்வதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொன்னேன்னு பீர்பால் சொல்லிட்டு போனலாம். அப்படி இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கும்போது நம்மை நாம் வழிநடத்தும் வரையில் நம்மை ஒருவர் கண்காணிக்கிறார், நம்மை ஒருவர் வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.